யாருக்கு தெரியல மன்னிச்சுக்கணும் இப்ப தெரியப்படுத்தீங்கன்னா பம்பரம்மா வந்துடப்பா பம்பரம்மா வந்துடப்பா ஒரு கையில பம்பமும் ஒரு கையில சாட்டையும் வரும்போது கோட்டைக்கு வராரையா பந்தலத்தா ராஜா
கமிட்டியின் சார்பாக நமது யாகசாலை சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்றி அந்த ஐதீகங்களை நாம் கற்றுக்கொண்டு சுவாமியின் அருள் பெற வாழ்த்துகிறோம். கோயில் கமிட்டியின் சார்பாக அனைத்து தீர்த்தம் எடுக்கும் பக்தர்கள் நேரடியாக கோயில் உள்ளே நுழைய வேண்டாம், உள்ளே செல்லக்கூடாது. நான் செல்லும் பாதையில் தான் செல்ல வேண்டும் என்று நமது ஐதீகம் சொல்லியிருக்கார்கள். சென்று இங்க வந்து நில்லு, இங்க நில்றா, அங்க தர விட்டு இந்த பக்கம் நில்ல. ஆனா இங்க வாடா, இங்க வந்து நில்றாங்க கோயில்கிட்ட. முன்னில ஒரு கயிறு இருந்து பிடிச்சினா கூட இப்படி போயிடுவாங்க. ஒரு கயிறு, அந்த கயிறு எடுத்து வாடா, எரு வாடா. அப்படி அந்த ஓரம் கொண்டு போ, இப்படி போ, இப்படி அப்படி அப்படி அது போது அதை அங்கேயே வச்சு ஜனங்க வர்றாங்க. எப்படிடா அப்படி அப்படி இதுதான் போகணும். அப்படி கட்டிடுங்க. கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ணிக்கங்க, சொல்ற மாதிரி போடணும் கொஞ்சம். ஆனா பம்பக்காரெல்லாம் முன்னாடி வரவங்க, நீங்க தான் ரோடு வந்து கரெக்டா கிளியர் பண்ணணும். கொஞ்சம் பம்பக்காரர் அப்படியே முன்னாடி வந்துருங்க. மக்கள் அனைவரும் இந்த பெருமாடிசாமி கோயில் வழியாக சென்று விநாயகர் சுவாமி குண்டரம் சென்று வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.